ஆமீன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் திங்கட்கிழமைக்கான காலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரம். இன்று 3 11 மாதம் 3 நவம்பர் மாதம் 3 கார்த்திகை மாதம் 2025 திங்கட்கிழமை கால வேளையில் இணைந்திருக்கிறோம். கர்த்தருடைய கரத்திலே இந்த நாளையும் ஒப்புவிப்போம், இந்த மாதத்தையும் ஒப்புவிப்போம். புதிய மாதத்திலும் புதிய நேரத்திலும் இணைந்திருக்கிறோம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். ஒரு எச்சரிப்பின் செய்தியை நான் உங்களுடைய வாட்ஸ்அப்பிலே போட்டிருந்தேன். பார்த்திருப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறோம். 2 நாட்களுக்கு முன்னதாக இந்த நேர மாற்ற நேரத்திலே, அதாவது அதிகாலை 1 மணியிலே இந்த வார்த்தை புறப்பட்டது. நீங்கள் உங்களுக்கு தெரியும், இந்த குடுகுடுப்பு பாரன் சொன்னது போல இந்த வார்த்தை வெளிப்பட்டது. ஆமேன். கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய தூதன் வெளிப்படுத்தி இருக்கிறார். சௌரி ரீட்டாவுக்கு இந்த வார்த்தையை நான் உங்களுக்கு அனுப்பி தந்திருந்தேன். கேட்டிருப்பீர்கள் விசுவாசிக்கிறோம். அது இந்த வார்த்தை என்ன சொல்லுகிறது என்றால், சங்கார தூதன் ஆக்ரோஷமாய் வெளிப்பட்டுள்ளான். உங்கள் தாழ்பால்களை பலப்படுத்தி, கதவுகளை நிலப்படுத்தி, ஜன்னல்களை பூட்டி வெளியில் செல்லாதபடி வீட்டில் தரித்திருங்கள். இந்த வார்த்தை அந்த காரியத்திலே புறப்பட்டது. ஆனபடியால் சங்கார தூதன் வெளிப்பட்டிருக்கிறான். நாங்கள் எங்களை பலப்படுத்தி கொண்டு ஜெபத்திலே தரித்திருப்போம். இந்த வார்த்தைகள் கர்த்தருடைய சகோதரியின் காதுகளிலே பேசப்பட்ட வார்த்தை, சொல்லப்பட்ட வார்த்தை. ஆமேன். இந்த வார்த்தைக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். நாங்கள் எங்களை திடப்படுத்தி கொள்வோம். கடந்த வாரத்திலே உங்களுக்கு தெரியும், உலகத்திலேயே அதிக கூடிய ஆலயங்கள் உள்ள நாடு ஜமைக்கா. ஒவ்வொரு கிலோமீட்டருக்கும் ஒரு சர்ச் இருக்கிறது. அந்த நாடு கடந்த வாரத்திலே சின்னாபின்னமாக்கப்பட்டு புயல் கூடாக நாடே முழுதாக சின்னாபின்னமாக்கப்பட்டது. இந்த இடத்துக்கு நான் பல தடவை போயிருந்தேன். அங்கு ஒவ்வொரு மூலையிலும் ஆலயங்கள். ஆனாலும் அப்படிப்பட்ட அழிவு அவர்களுக்கு வந்திருக்கிறது. அதை பார்க்கும்போது இந்த சங்கார தூதன் வெளிப்பட்டு காரியங்களை செய்கிறான். அந்த வகையிலே இந்த வார்த்தையை எச்சரிக்கையாக எடுத்துக்கொள்ளுங்கள். கர்த்தரண்டை திரும்புங்கள். கர்த்தர் வழி நடத்துவாராக. கர்த்தரை உறுதியாக பற்றி கொள்ளுங்கள். கர்த்தர் வழி நடத்துவாராக. நாங்கள் இந்த புதிய வாரத்திலும் புதிய நாளிலும் இணைந்திருக்கிறோம். ஜெபங்களுக்காக இணைந்திருக்கிறோம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவென எந்தெந்த நாடுகளில் இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற, இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. நாங்கள் இந்த வேளையிலும் ஜெபங்களுக்காக ஆயத்தமாகிறோம். இப்பொழுது முதல் இரவு 10:30 மணி வரை நேரடி ஒலிபரப்பாக இருக்கும் சங்கமம்.com, சங்கமம் தமிழ் காஸ்பல் ரேடியோ.com ஊடாக இணைந்திருக்கிறவர்களையும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். அதே வேளையிலே ஜெப நேரத்துக்காக இணைந்திருக்கிறவங்க எல்லோரையும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். அதே வேளையிலே ஆயத்தமாகிற ஒவ்வொருவரையும், வானொலி கூடாக இணைந்து ஜெபிக்க போகிற, கேட்க போகிற ஒவ்வொருவரையும் மறுவொலியை கேட்கின்ற பொழுதும் கர்த்தர் தாமே இந்த ஜெபங்களுக்கு கூடாக வழி நடத்துவாராக. அந்த ஜெபங்களை கர்த்தர் கேட்டார் என்ற அந்த விசுவாசத்தோடு ஜெப வழிக்குள்ளே கடந்து செல்வோம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ சொன்ன இந்த வார்த்தையின்படியே செய்வேன். என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது. உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றார். யாத்திராகமம் 33:17 கூறப்பட்ட அந்த வசனம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ சொன்ன இந்த வார்த்தையின்படியே செய்வேன். என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது. உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன். ஆமேன். யாத்திராகமம் 33:17 கூறப்பட்ட அந்த வசனங்களை நாங்கள் எங்களுக்கு அடுத்துக்கொள்வோம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. இன்றைய நாளுக்காக வாசிக்கப்பட வேண்டிய அதிகாரங்கள் 2 நாளாகமம் 32, தானியேல் 12, பழைய ஏற்பாடிலிருந்தும் புதிய ஏற்பாடிலிருந்து அப்போஸ்தலர் 13வது அதிகாரத்தையும் ஒலிபரப்பியிருந்தோம். உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. அதே போல் நாளைய நாளுக்கான வாசிக்கப்பட வேண்டிய அதிகாரங்களையும் அனுப்பி தந்திருக்கிறோம். வாட்ஸ்அப்பிலே அனுப்பி தந்திருக்கிறோம். அந்த வகையிலே ஃபேஸ்புக்கிலும் ட்விட்டரிலும் போட்டிருக்கிறோம். அந்த வேலையை பார்த்து கொள்ளுங்கள், வாசித்து கொள்ளுங்கள், கேட்டுக்கொள்ளுங்கள், மற்றவர்களுக்கும் அனுப்பி கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. நாங்கள் இந்த வேளையிலும் ஜெப வேலைக்காக கடந்து செல்ல இருக்கிறோம். இந்த வார்த்தைகளை நீங்கள்
ஞாபகப்படுத்தி கொண்டு இந்த வார்த்தையின் எச்சரிப்பை நாங்கள் பெற்றுக்கொண்டு அதற்காக ஓட கத்தர் உதவி செய்வாராக. கத்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். கத்தர் தாமே வழி நடத்துவாராக. நீங்கள் இருக்கிற ஊழியர்களை முதலில் வரவேற்று கொண்டு அதிகால வேளையிலே சௌரி டோலி அவர்கள் அல்பர்டா கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார். கால வேளையிலே எங்களுடன் பாஸ்டர் அன்றன் ராசநாயம் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள் டொரண்டோ கனடாவிலிருந்து. சகோதரி ஏமி புஷ்பராஜா கால வேளையிலே நிறைவு ஜபங்களோடு வழி நடத்துவார். மாலை வேளையிலே எங்களுடன் சகோதரி ரதி பாலசிங்கம் அவர்கள் இணைந்திருக்கிறார் நோர்வே தேசத்திலிருந்து. அதே வேளையிலே மதிய வேளையிலே சகோதரி ஐரீன் அவர்கள் துபாய் தேசத்திலிருந்து இணைந்திருக்கிறார். இரவு வேளையிலே எங்களுடன் சகோதரி தயா அவர்கள் இணைந்திருக்கிறார் வவுனியா இலங்கையிலிருந்து. இதையெல்லாம் தொகுத்து வழங்க சகோதரி ஜனட் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள் ஜெர்மன் தேசத்திலிருந்து. உங்கள் எல்லோரையும் வாழ்த்தி வரவேற்று கொண்டு கத்தர் ஆயத்தமாக இணைந்து வந்திருக்கிற உங்களை கத்தர் காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார், உயர்த்துகிறார். ஆமேன். ஆயத்தமாக இருந்த கன்னிகைகள் கத்தரை சந்தித்தார்கள். கத்தருடைய ஆசீர்வாதத்திலே பிரவேசித்தார்கள். ஆமேன். அதே போல இணைந்திருக்கிற உங்கள் எல்லோரையும் கத்தர் காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார், வழி நடத்துகிறார். ஆமேன். கத்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். இணைய போகிற ஒருவரையும் கத்தர் தாமே தடைகளை நீக்கி இணைந்து வழி நடத்துவாராக. ஆமேன். ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் சகோதரி ஜானட் அவர்களை வரவேற்று கொண்டு புதிய மாதத்திலும் இந்த நேர மாற்றம் ஒவ்வொரு பகுதியையும் அந்த இடத்திலும் இடைஞ்சலாக இருக்கும். அதனுடையால் போன வாரத்திலே ஜெர்மன் தேசத்திலே யூகேயிலே நேர மாற்றம் போய் இருந்தது. இந்த வாரத்திலே கனடா அமெரிக்காவிலே நேர மாற்றம். அதனாலே இலங்கை, மத்திய கிழக்கு நாடு, இந்தியா மற்றும் ஆசிய நாடுகளுக்கு இந்த நேர மாற்றம் 1 மணித்தியாலம் முன்னதாக இருக்கும் நான் விசுவாசிக்கிறேன். அந்த வேலை சகோதரி தயா அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அந்த நேரத்தை குறித்து கொள்ளுங்கள். சௌரி ஐரீன் இந்த நேரத்தை குறித்து கொள்ளுங்கள். இந்த வாரத்திலே புதன்கிழமைக்கு பின்னதாக நாங்கள் ஒரு மீட்டிங்கு போகிறோம். அதுக்கு பின்னதாக எங்களுடைய வெக்கேஷன் டைமாக இருக்கிறது. அந்த வேளையிலும் சௌரி ஜானட் அவர்கள் ஜெப வேலையை வழிநடத்துவார். அந்த வேலையை கத்தர் வழிநடத்துவாராக முன்னதாக அறிவித்திருக்கிறேன். இந்த புதன்கிழமையிலிருந்து நாங்கள் ஒரு மீட்டிங்குக்காக மகளுடைய மீட்டிங்குக்காக அவுட்டர் டவுனுக்கு போகிறோம், வெளியில் செல்கிறோம். அதன் பின்னதாக நாங்கள் வந்து வெக்கேஷனுக்கு ஆயத்தமாகிறோம். அதனாலே அந்த நாட்களிலே சௌரி ஜானட் அவர்கள் வழி நடத்துவார்கள். இந்த வேளையிலும் சௌரி ஜானட்டை திரும்பமாக வரவேற்று கொண்டு அவரிடம் ஒப்படைப்போம். பிரைஸ்லோட்டமா. ஆமேன், ஆமேன். இந்த வார்த்தையை கேட்டீர்கள். இது சகோதரி ரீட்டாவுக்கு அவருடைய காதுகளில் சொல்லப்பட்ட இந்த வாசனம். சங்கார தூதன் ஆக்ரோஷமாக வெளிப்பட்டுள்ளான். உங்கள் தாழ்பால்களை பலப்படுத்தி கதவுகளை நிலைப்படுத்தி எண்ணல்களை பூட்டி வெளியில் செல்லாதபடி வீடுகளில் தரித்திருங்கள் என்ற அந்த வார்த்தையை அவருடைய காதிலே சொல்லி இருக்கிறார். இரவு நேரத்திலே சரியாக 1 மணி எங்களுடைய நேரம். அந்த நேரத்தில் நேர மாற்றம் நடந்து கொண்டிருக்கிற வேளையில் அந்த செய்தி அவருக்கு வந்தது. அதற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். இந்த வேளையில் உங்களிடம் ஒப்படைக்கிறோம், வழி நடத்துங்கம்மா. காட் பிளஸ். ஆமீன், ஆமீன். சங்கம வானொலி நேயர்களே அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே உங்கள் யாவரோடும் கூட இருப்பாராக. சங்கம வானொலியை நடத்தி கொண்டிருக்கிற லேஸ்டியானா குடும்பத்தையும் சொந்ததியும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இணையத்தில் இணைந்திருக்கிற யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் உங்களோடும் கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்துவாராக. இன்றைய நாளிலே எங்களுக்காக யாவேன் செய்து முடித்த தேவன் இன்னுமா எங்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை செய்வார் என்று நாங்கள் விசுவாசிப்போம். எங்களை காத்துக் கொள்வார், பாதுகாப்பார் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிப்போம். சங்கீதம் 138:8 கர்த்தர் எனக்காக யாவேன் செய்து முடிப்பார். கர்த்தாவே உமது கிருபை என்றும் உள்ளது, உமது கரத்தின் கிரிகளை நெகிழவிடாதிருப்பீராக என்று சொல்லி அங்கு ஜெபத்தை காணக்கூடியதாய் இருக்கிறது. பாருங்கள், எங்கள் ஜெபம் செய்வதற்கு முன்பாக எங்கள் இருதயம் தேவனுக்கு நோக்கி பார்க்க வேண்டியதாய் இருக்கிறது. ஏனென்றால் இருதயம் பக்குவப்பட வேண்டும் அல்லது தகுதிப்பட வேண்டும். அந்த இருதயம் பக்குவப்படுத்தி கொண்டு நாங்கள் தேவனை நோக்கி அவரை பாடி கீர்த்தனம் பண்ணும் போதுதான் தேவ மகிமை
எங்களுக்குள்ளே இறங்கும் என்பதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. ஏனென்றால் நேற்றைய நாளிலே ஒரு சகோதரனுக்கு என்னுடைய சகோதரனுக்கு நான் ஜெபித்தேன். ஜெபிக்கும் போது அவர் என்னுடைய கையை பிடித்திருந்தார். அந்த கையில இருந்து அப்படியே ஒரு எனக்கு முழுக்க வல்லம இறங்கின மாதிரி எனக்கு பலன் இல்லாம மாதிரி வந்துட்டது. அப்பொழுது நான் என்ன ஏன் அப்படி என்று தெரியாது, நான் அப்படியே வந்து விட்டேன். ஆனாலும் அந்த இடத்திலே இந்த ஒரு ஊழியக்காரனை அடித்து கேட்டேன். எனக்கு சரியான பலன் குறைந்ததை போல இருக்குது, இப்படி வல்லமை பாய்ந்தது எனக்கு தெரிந்தது. ஆனா அவருக்கும் உன்னில இருந்து எனக்கு ஏதோ ஒன்று வந்ததுன்றதை அவர் சொல்லி இருந்தார். அப்பொழுதுதான் நான் பார்த்தேன், தேவனுடைய வல்லமை இந்த நாட்களிலே அங்கு பெரிதாய் இருக்க வேண்டும். நிச்சயமாகவே அவரை தேடுற பிள்ளைகளுக்கு அவர் நிச்சயமாய் பெரிதாய் இருக்க வேண்டும். இந்த வல்லமையை நீ திரும்ப பெற்றுக்கொள்ள நீ காத்திருக்க வேண்டும் என்று சொன்னதை நான் பேந்து ஸ்தோத்தரித்து துதித்து பாடி என்னுடைய இருதயத்தை சீர்படுத்தின பின்பாடு எனக்கு மீண்டும் அந்த சமாதானம், அந்த சந்தோஷம் மீண்டும் கிடைத்தது. ஏனென்றால் அந்த வல்லமை எங்களிடத்திலே இருந்து கடந்து சென்றால் அதற்கு பிறகு நீ அமைதியாய் இருக்க வேண்டும். அமைதியாய் ஜெபித்து துதித்து விட்டுத்தான் அடுத்த பகுதிக்கு செல்ல வேண்டும் என்று சொல்லி எனக்கு மிகவும் மிகவும் அட்வைஸ் பண்ணினார்கள். ஆகவே பாருங்கள், அவர் சொன்னதை செய்து முடிக்கிற தேவன். பாருங்கள், யாரா இருந்தாலும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு அவர் சொல்லுறதை அவர் செய்வார். ஆகவே நாங்கள் தான் கவனமாய் ஞானமாய் இருக்க வேண்டியது எங்களுடைய பொறுப்பு. என்னாகமம் 23:19 பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனத்தை நிறைவேற்றாது இருப்பாரோ என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆகவே எச்சரிக்கை ஜாக்கிரதை என்று எங்களுக்கு வரும்போது நாங்கள் தேவனுக்குள்ளே அந்த வல்லமையை இன்னும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஏனென்றால் எப்படியாய் சத்துருவின் ஆதிக்கம் பெறுகிறதோ தேவனுடைய பிள்ளைகளுடைய வல்லமையும் பெருகும் என்று சொல்லி நீங்கள் நினைத்து அங்கு துதித்து செயல்படுங்கள். அப்பொழுது நிச்சயமாகவே அந்த வல்லமை இறங்கும். ஏனென்றால் அப்பொழுதுதான் கிரிய நடக்கிற வல்லமை கடந்து செல்லும் என்பதை நாங்க காணக்கூடியதா இருக்கிறது. ஏனென்றால் தேவன் திட்டம் பண்ணினதை செய்து முடிப்பார். ஏசாயா 46:11 உராஞ்சுகிற ஒரு பட்சியை கிழக்கில் இருந்து என் ஆலோசனையை நிறைவேற்றும் மனுஷனை தூர தேசத்திலிருந்து வரவழைக்கிறவராய் இருக்கிறேன். அதை சொன்னேன், அதை நிறைவேற்றுவேன், அதை திட்டம் பண்ணினேன், அதை செய்து முடிப்பேன் என்று சொல்லப்படுகிறதை நாங்க காணக்கூடியதா இருக்கிறது. ஆகவே அடுத்தது தொடங்கினதை அவர் செய்து முடிப்பார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். உங்களே நற்கிரியை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிவு பரியந்தம் அவர் நடத்தி வருவார் என்று நம்பி உங்களை நினைக்கும் போதெல்லாம் என் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன் என்று சொல்லி அங்கு பிலிப்பியர் சொல்லுகிறதை, பவுல் சொல்றதை பிலிப்பியருக்கு நாங்க காணக்கூடியதா இருக்கிறது. பாருங்கள், அவர் தன்னுடைய கிரியைகளையும் செய்து முடிப்பார் என்பதை நாங்கள் விசுவாசிக்கணும். ஆதியாகமம் 2:2 தேவன் தாம் செய்த தம்முடைய கிரிகளை 7ஆம் நாள் நிறைவேற்றி தாம் உண்டாக்கின தம்முடைய கிரிகளை எல்லாம் முடிந்தபின் 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்தார். பாருங்கள், இப்பொழுது தேவனுடைய காரியத்துக்கும் சத்துருவுக்கும் நல்ல போராட்டம் வருகிறது. ஆகவே இதிலே நாங்கள் ஜெயம் எடுக்க வேண்டும். இதிலே நாங்கள் வெற்றி ஒரு விசுவாசத்தை கொண்டு அற்பமான ஒரு பக்தி வைராக்கியத்தை கொண்டோ நாங்கள் செயல்பட முடியாது. தேவனுடைய தீவிரமான வல்லமை எங்கள் மேல இறங்க வேணும் என்று சொல்லி நாங்கள் செயல்பட வேண்டும். சில காரியங்கள்ல நாங்கள் தவறாதபடி கர்த்தருக்கு நேராய் நேர்த்தியாய் இருக்க வேண்டும். அவருடைய எச்சரிப்பு நாங்கள் கேட்டு அந்த எச்சரிப்புக்கு கீழாக நாங்கள் நடக்க வேண்டும். அந்த எச்சரிப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது எங்கள் கடமையாய் இருக்கிறது. மேலும் கடைசி நாட்கள்ல இப்படிப்பட்ட காரியங்கள் அநேகம் வந்து போகும். ஆகவே நாங்கள் ஜாக்கிரதையாய் இருப்போம். ஏனென்றால் யுத்தங்களின் செய்திகளும் கேள்விப்படுவீர்கள். கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்க. இது சம்பவிக்க வேண்டியதே
என்று சொல்லி எழுதியிருக்கிறது. ஆகவே சில காரியங்கள் தேவன் எங்களுக்கு கிரியமாய் கொடுத்து விட்டார் தன்னை, நாங்களும் சில காரியங்கள் நடந்துதான் போக வேண்டும் அவரிடத்திலே. ஆகவே எங்களுக்காக யாவையும் அவர் செய்து முடிப்பார் என்று நாங்கள் விசுவாசத்தோடு எங்கள் ஜெபத்தை செய்வோம். லேசியனா இல்லாத நாட்கள் நீங்கள் எல்லாரும் தொடர்ந்து இந்த லைன்ல வாங்க, நாங்க சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் கூட இருந்து எல்லாரையும் வழி நடத்துவார். நீங்க சோர்ந்து போக வேண்டாம். ஏனென்றால் ஜெபத்தை தொடர்ந்து நடத்தும் போது சோர்ந்து போறதுக்கு அங்கு இடம் இல்லை. ஆகவே நீங்கள் வரும்படி நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்ததாமே கூட இருப்பார். நாங்கள் லேசியனா அவர்களுடைய பயணங்கள், அவர்கள் போகிற இடங்கள், தங்குற இடங்கள், எல்லாவற்றுக்காக நாங்களும் ஜெபம் பண்ணுவோம். கர்த்ததாமே கூட இருந்து எல்லாவற்றிலும் ஒரு ஏத்தை கட்டளையிட்டு வெற்றியை கட்டளையிட்டு செயல்படுவாராக. ஆகவே நாங்கள் முதலாவது பாஸ்டர் அவர்களை வரவேற்று கொண்டு, எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவன், அவருடைய தேவ ரட்சிப்பு இந்த நாட்களிலே தேவனுடைய வல்லமை தேவனுடைய பிள்ளைகளுக்கு முதலாவது இறங்க வேண்டும் என்று சொல்லி, ஏனென்றா தேவ சபையிலே முதலாவது நியாய தீர்ப்பு வரும் என்று எழுதி இருக்கிறபடி இந்த நியாய தீர்ப்புக்கு நாங்கள் தப்பும்படி கர்த்ததாமே இந்த எச்சரிக்கைகளுக்கு ஜாக்கிரதைகளுக்கு தப்பும்படி எங்களை கர்த்தர் பலப்படுத்தி நடத்த வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, வல்லமை உம்மிடத்துல இருந்து எங்களுக்கு வருகிறது. அந்த வல்லமையை நாங்கள் மற்றவர்களுக்கு கொடுக்கத்தக்கதாக அந்த பெரும்பாலுள்ள ஸ்திரீ உம்மிடத்துல இருந்து புறப்பட்ட அந்த வல்லமை அந்த மகளை சுகமாக்கிறது. அதே போல உம்மிடத்துல இருந்து நாங்கள் பெறுகின்ற வல்லமைகள் தோத்திரத்தினால ஜெபத்தினால உம்மை உயர்த்துவதனால கிடைக்கிற அந்த வல்லமைகளை இந்த நிகழ்ச்சியில கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள உம்முடைய வல்லமையை அனுப்பி ஜெபிக்கிறோம். சங்கீதம் 107:20 படி உம்முடைய வசனத்தை அனுப்பி ஜெபிக்கிறோம். உம்முடைய வல்லமை ஒவ்வொருவர் மேலும் இயேசுவின் நாமத்தில் இறங்குவதாக. உம்முடைய சித்தத்தின்படி நாங்கள் நடக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் கற்று தருவீராக. உம்முடைய சித்தம் எங்களுடைய வாழ்வில வாழ்வாக மாற வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்துல செய்யப்படுவது போல நீர் அழைத்த அழைப்பில நாங்கள் உண்மையாக இருக்க இந்த காலத்துல உம்முடைய வல்லமையை அதிகரித்து தந்திருக்கிற கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே, ஒவ்வொருவரோடு நீர் இடைப்படுவீராக. கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் வல்லமை இறங்குவதாக. In the name of Jesus, mighty name of Jesus, holy name of Jesus. நீர் தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தர். உம்முடைய வல்லமை பெரிதாக இருக்கிறது. ஆரோனுக்கு கொடுத்த கோலின் மூலமாக கொடுத்த பாம்பு மற்ற எல்லா அசரிய வல்லமைகளை எல்லாம் விழுங்கி போட்டது. நீர்தான் பெரியவர், நீர்தான் உயர்ந்தவர். உம்மோடு இணைந்திருக்க வல்லமையை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களோடு இருந்து பெரிய காரியங்களை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இது அக்காலம் வருகிறது, ஆனாலும் நீர் எங்களில உத்திக்கிற தேவனாக இருக்கிறீர். உம்முடைய வல்லமை எங்களில தரித்திருக்கிறதாக இருக்கிறது. ஆவியானவரே, ஒவ்வொருவரும் உடைப்படும், ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும். பரிசுத்த ஆவி உங்களிடத்துல வரும் பொழுது பலத்தை பெற்றுக்கொள்ள அந்த ஆத்மாவை தேற்றி எங்களை உம்முடைய நீதியின் பாதையில நீங்கள் நடத்துற கிருபைக்காக உமக்கு நன்றி ராஜா. ரீட்டா குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன். அந்த இரத்தத்தை பூசப்பட்ட வீடாக அவர்களை பாதுகாத்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறேன். போக்கிலும் வரத்திலும் அந்த இரத்தம் பூசப்பட்ட வீடுகளில சங்கார தூதன் எதுவும் செய்ய முடியாது. ஆண்டவரே, உமது வழியில உம்முடைய சித்தத்துல குடும்பத்துக்கூடாக இன்னும் உம்முடைய ஊழியம் பெருக வேண்டுமாறு இந்த ரேடியோவுக்கூடாக வல்லமை ஒவ்வொரு தேசங்களுக்கும் பாய்ந்து செல்லும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த ஜெபத்தை நடத்தி கொண்டிருக்கிற ஜெனட் சிஸ்டருக்காக ஜெபிக்கிறேன். உம்முடைய வல்லமையை கொடுத்ததற்காக நன்றி. அந்த வல்லமையை மீண்டும் நாங்கள் ஜெபத்தினூடாக துதியினூடாக உம்மை உயர்த்துவதூடாக பைபிளை ஆராய்ச்சி செய்வதன் மூலமாக நாங்கள் உபவாசம் இருந்து ஜெபிப்பதன் மூலமாக நீர் எங்களுக்கு மீண்டும் அந்த வல்லமை எங்களுக்கு தருகிற தேவனாக இருக்கிறீர்.
நாங்கள் உண்மையோடு முத்தவத்தோடும் பரிசுத்தோடும் இருந்து உம்முடைய அழைப்பை செய்து முடிக்க இந்த இணைப்பில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரோடும் இடைப்படுவீராக. என் குடும்பத்தை தொடர்ந்து பலப்படுத்தும், சுகப்படுத்தும், ஆசீர்வதியும். திருடன் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான், நீரோ எங்களுக்கு வாழ்வு தரவும் அந்த வாழ்வு பரிபூரணப்படவும் அந்த தேவனே உமக்கு நன்றியோடு துதிக்கிறோம். நீர் உயிர் உள்ளவர், நீர் பொய்யுரையாத தேவன், தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தர். இந்த கடைசி காலத்தில உலகத்தில் உபத்திரவம் உண்டு, தேச நீர் இந்த உலகத்தை ஜெயித்தவர். பாடுகளுக்கு கூடாக நாய்களுக்குள்ள ஆடுகளை அனுப்புகிறேன் என்று சொன்னீரே. உம்முடைய வசனத்தின்படி நாங்கள் அந்த நாய்களை மேற்கொள்ள அந்த அன்பில இரக்கத்தில நாங்கள் உண்மை போல வாழ்ந்து இந்த உலகத்தை ஜெயிக்க எங்களோடு இருந்து பெரிய கிரியைகளை செய்வீராக. இணைந்திருக்கிற ஜபிக்கப்படுவர் நீர் வல்லமை தேவை தேவா. உம்முடைய வல்லமை இல்லாம நாங்கள் ஒன்றுமே செய்ய முடியாது. அந்த பொழிந்தடம் வல்லமை, அந்த உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை எங்கள் ஒவ்வொருவரோடும் இருந்து பெரிய காரியங்களை செய்யும்படியாக ஜபிக்கிறேன். துதி கன மகிமை ஒன்றான மித்தவனாய் உமக்கே செலுத்தி ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒரு என் இருதயத்தின் ஆழத்தில் இருந்து ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். உங்கள் ஜெபங்களை கேட்டதும் எனக்கு ஸ்தோத்திரம். நன்றி பாஸ்டர். கர்த்தர் உங்களோடும் உங்கள் குடும்பங்கள், சபைகள், சபை மக்களோடும் கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமென். Amen. God bless you, sister. God bless you, everybody. ஆமென். டோலி பிரதர் அவர்களை, டோலி சிஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். Praise the Lord, sister. Praise the Lord. பிரைஸ் தி லார்ட். எங்களது இலங்கை தேசத்தினுடைய மக்கள் அனைவர் தேவனுடைய கிரியைகளை விசுவாசிக்க, தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவனுடைய கிரியைகள் நடக்க கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஜெபத்திலே வழி நடக்கும். ஆமென், ஆமென். நன்றி, நன்றி இயேசுவே. நன்றி அப்பா. எங்க தேசத்துக்காக ஜெபிப்பதற்கு ஒரு மனதோடு வந்து நிற்கிறோம் ஐயா. திரு பாதம் நம்பி வந்து நிற்கிறோம் ஐயா. அப்பா உங்களோட பாதத்துல மட்டுமே எங்களுக்கு பலனும் சத்துவம் கிருபை புதிதாக கிடைக்கிறபடியா நன்றி செலுத்துறேன் ஆண்டவரே. உள்ளாந்த மனிதன் நாளுக்கு நாளாக புதிதாக படுகிற நேரம் இதையா. அந்த நேரத்துக்கால ஆண்டவர் இந்த அபிஷேகத்தை பற்றி சிஸ்டர் சொன்னாங்க ஆண்டவரே. சிஸ்டர் ஜெனட், சிஸ்டர் ரீட்டாக்கா நீங்க வெளிப்படுத்தின அந்த தரிசனங்கள் வெளிப்படுத்தின அந்த வார்த்தைகளுக்கு நன்றி செலுத்துறேன் ஐயா. அப்பா நேற்று நானும் ஜெபிக்கும் பொழுது ஒரு சில பிரச்சனைகளுக்காக கர்த்தர் என்ன எதிர்பார்க்காத வண்ணமாக அந்த அபிஷேகத்தின் மூலமாக ஒரு புதிதான வல்லமை எனக்குள்ள பெறக்கூடியதாக கர்த்தர் என்னையும் அந்த அபிஷேகத்தினால அவர் என்னை வழி நடத்தினார். அதுக்கு நன்றி செலுத்துறேன் அப்பா. இந்த இலங்கை தேசத்தில் உள்ள மக்களுக்கு ஆண்டவரை பெரிதான ஒரு கிரிகைகளை செய்யும் போது ஜெபிக்கிறேன் ஐயா. அப்பா அவர்கள் யாரா இருந்தாலும் அப்பா உங்களுக்கு முன்பாக அவர்கள் நாங்க பாவியல் என்று சொல்லி வந்து எங்களை ரட்சித்த தகப்பனே, அவர்களுக்கும் ஒரு பெரிதான அற்புதம் செய்து அவங்கள பாவங்களை மன்னித்து அவங்களை ஒருவருக்கொருவர் மன்னித்து உங்களுக்கு முன்பாக அப்பா சுத்தமுள்ள இருதயத்தோடு வந்து நிற்பதற்கு அவர்களுக்கு ஒரு பெரிதான அற்புதத்தை செய்து அவங்களுக்கு அவங்களை உங்களோட ரத்தத்தினால களி சுத்திகரிக்கும்படி ஜெபிக்கிறேன் ஐயா. பலனுள்ளவன் பலனற்றவன் யாரா இருந்தாலும் அதிசயம் செய்வர் நீர் மட்டும் தான் ஐயா. அதுக்கான நன்றி செலுத்துறேன் அப்பா. இந்த அபிஷேகத்தை அறிந்தவர்கள் அறிந்து கொள்வார்கள். எவ்வளவு அந்த அபிஷேகத்தினால நாங்க நிலைத்து நின்று ஜீவிக்கும் பொழுது அந்த அபிஷேகம் எங்களில் எப்பொழுது ஒவ்வொரு நிமிடமும் எங்களை வழிநடத்தக்கூடியதா இருக்கிற. அதே மாதிரி இந்த மக்கள் உங்களை அறியக்கூடியதாக அவங்களோட கண்களை திறவுங்க, அவங்களோட செவிகளை திறவுங்க. இந்த கடைசி காலத்துல அப்பா உங்களை மட்டும் நோக்கி கூப்பிடத்தக்கதாக அவங்களோட வாழ்க்கையில ஒரு பெரிதான அற்புதங்களையும் கிரிகைகளையும் செய்யும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. உங்களோட நாமம் இனிதான நாமம் என்று அவர் அறியக்கூடியதாக ஆண்டவரே எல்லா தரிசனங்களையும் கூட அன்பையும் அவர்களுக்கு கொடுத்து வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் ஐயா. இது கடைசி கால நேரத்துல அவங்களுக்கு ஒரு பெரிதான ரட்சிப்பை கொடுத்து வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. நீங்க அன்பு நிறைந்த தகப்பன் அப்பாவே பிதாவே என்று கூறக்கூடிய அந்த பரிசுத்தமான ஆவியங்களுக்கு கொடுத்தவரே அவர்களுக்கும் கொடுத்து இந்த புதிதான வாழ்க்கை வாழ்வதற்கு அப்பா அந்த அவங்களுக்கு பழையான காரியங்கள் எதுவா இருந்தாலும் அவைகளை நடத்துவதற்கு உங்களோட கிருபை நிறைந்த அந்த ரட்சிப்பை கொடுத்து
கொடுத்து வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிற யாவரையும் உங்களோட கரத்துல கொடுக்கிறப்பா. இலங்கை தேசம் உங்களுக்கென்று செழிப்பாக வளர்ந்து அந்த மக்களுக்கு ஒரு செழிப்பான கிரிகைகளை புதிதாக செய்து வரும்படியாக ஜெபிக்கிறேன். நன்றி இயேசுவே, நன்றி அப்பா, நன்றி நன்றி. லெஸ்லி சிஸ்டர் ரீட்டாக்கு நீங்க கொடுத்த அந்த தரிசனத்துக்கு நான் நன்றி செலுத்துறேன் அப்பா. அவங்க ஆண்டவரே தேவ பயத்தோடு இது செய்யும் பொழுது அவங்களோட போக்கிலும் வரத்திலும் கூட இருங்க. அவங்களோட ஊழியத்துல ஆண்டவரே நீங்க the presence of God will go before them என்று சொன்னபடி உங்களோட சமூகம் அவர்களுக்கு முன்பாக போய் அவங்க போற இடங்களுக்கு போற என்னென்ன இடங்களா இருந்தாலும் பரவாயில்ல அப்ப, என்ன மீட்டிங்ஸாலும் இருந்தாலும் பரவாயில்ல, உங்களோட சமூகம் முன்பாக போய் அவர்களை வழி நடத்த போறபடியா நன்றி சாமி, நன்றி. சிஸ்டர் ஜெனட்டுக்கான வருகிற அவங்களோட அருமையான ஃபேமிலிக்கான வர்ற பிள்ளைகளுக்கான யாவரும் எங்களை கருத்துல கொடுக்கிற அப்பா. இல்லாத நேரம் நாங்க உங்களுக்கான மனுஷருக்காக நாங்கள் ஜெபிக்க வர இல்லையா அப்ப, நாங்க உங்களோட பாதத்தில இருந்து உங்களோட பலனையும் உங்களோட தரிசனத்தையும் புதிதாக பெற்றுக்கொள்வதற்கு வந்து நிற்கிறோம். ஆனபடியா நாங்க மனுஷருக்கண்டு ஜெபிக்க வராமைக்கு அவங்க இல்லாத நேரங்களும் ஆனவரை எல்லா சிஸ்டர் பிரதர்ஸையும் கொண்டு ஒரு மனதோட சிஸ்டர் ஜெனட் செய்யற ஊழியத்தை ஒரு மனதோட நாங்க சேர்ந்து ஜெபிக்கிறதுக்கு யாவருக்கும் ஒரு புதிதான பலனை கொடுத்து கொண்டு வந்து சேர்க்கும்படி ஜெபிக்கிறேன் அப்பா. இந்த கால நேரம் புதிதான நேரமாக்க ஆற்றி வரப்போற யாவரையும் ஆசீர்வதிங்க, உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்கப்பா. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியின் தேடும் பொழுது சகலதம் எங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று கூறியபடி உங்களோட நாமத்தை உயர்த்த ஒவ்வொருவருக்கும் ஒரு புதிதான வல்லமை புதிதான கிருபையும் கொடுத்து வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த கால நேரத்தை எங்களுக்கு புதிதாக தந்து இந்த மாசத்தை புதிதாக தந்து என்ன பிரச்சனைகள் வந்தாலும் உங்களுக்கு உங்களோட அபிஷேகத்துக்களை நாங்க நிலை நின்று நடப்பதற்கு பலனற்ற யாரா இருந்தாலும் நீங்க எங்களுக்கெல்லாம் உதவி செய்யற தகப்பனா இருக்கக்கூடிய நன்றி. எல்லா ஜெபங்களையும் கேட்டு யாவரையும் ஆசீர்வதிக்க போற கிருபைகளுக்கு நன்றி. உங்களுடைய நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக என்று கூறி ஜெபித்து ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் மூலம் என் பிதாவே. நன்றி இயேசுவே, நன்றி. ஜெபங்களை கேட்டதும் எனக்கு ஸ்தோத்திரம். நன்றி டொலி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடும் குடும்பத்தோடும் கூட இருந்து பிள்ளையோடும் கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்தி ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. ஆமென். ஆமென். God bless you sister. ஆமென். ஆமென். நாங்கள் ஐரீன் அவர்களை வரவேற்றுக் கொண்டு praise the Lord ஐரீன். Praise the Lord sister. Praise the Lord. நீங்கள் இந்த நாட்களிலே எங்கள் தேசத்தின் ராஜாக்கள், அதிகாரிகள், தலைவர்கள், மதகுருமார்கள் இப்படிப்பட்ட மனுஷர்களுக்குள்ளே நல்ல ஞானம் வெளிப்பட வேண்டும். எங்கள் தேசம் ரட்சிப்பை காண வேணும். இரண்டாவது எங்கள் தேசம் அங்கு பூதவஸ்தினால் நிரம்பி இருக்கிறது. ஆகவே அநீதிகள், அநியாயங்கள், துன்மாக்கங்கள், பொல்லால் நிறைந்திருக்கிறது. இந்த தேசம் மாற்றப்பட கர்த்தர் உதவி செய்ய வேணும் என்று சொல்லி நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க. நன்றி சிஸ்டர். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா அந்த நேரத்துக்காய் நன்றி ராஜா. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா கடந்த 10 மாதங்களா எங்களை கண்மணி போல பாதுகாத்து வழி நடத்தினபடியால் நன்றி செலுத்துகிறேன். இந்த புதிய மாதத்தில் இந்த புதிய வாரத்தில் முதல் நாளிலே கத்தாவே அப்பா இடத்திலே கத்தாவை ஜெபிக்கத்தக்கதா எங்களை கூட்டி சேர்த்திருக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி ராஜா, நன்றி. மட்டுமா நடத்தின எபினேசரே முக்கோடா கொடி ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே. அப்பா இலங்கை தேசத்திலே இருக்கிறதான அப்பா ராஜாக்கள், மருந்த குருமார்கள் கத்தாவே ஒவ்வொருவரையும் அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. கத்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேசத்தின் தலைவர்களுக்கு நல்ல ஞானத்தை தேவன் கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா தேசத்தின் சூழ்நிலைகளை எல்லாம் தேவன் நீங்க அறிந்திருக்கிறீங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா தேசத்தின் தலைவர் முதல் கத்தாவை மந்திரிமார்கள் வரை ஒவ்வொருவரையும் அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஒவ்வொருவரும் உண்மை அறிந்து கொள்ள கத்தாவை தேவன் நீங்க உதவி செய்ய வழி வாசல்களை திறக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீதி நேர்மையை கத்தாவை அப்பா அவர்கள் தேசத்தை வழி நடத்த அவர்களுக்கு உதவி செய்ய தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாட்களிலே கத்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. போதை வஸ்தின் கத்தாவே அப்பா அநேகமான
விதமான போதை வஸ்துகள் இலங்கை தேசத்திலே இருந்து எடுக்கப்படுகிறது ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொரு பிரதேசங்களிலும் கர்த்தாவே லட்சக்கணக்கான வாலிப பிள்ளைகள் கர்த்தாவே ஜனங்கள் இந்த போதை வஸ்துக்கு அடிமைப்பட்டு இருக்கிறாங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா இதை தயாரிக்கிறவர்கள் விற்பனை செய்யறவர்கள் ஒவ்வொருவரும் மனம் திரும்ப தேவன் நீங்க உதவி செய்யுங்க. அவங்களுடைய இருதயத்திலே பேசுங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த ஜனங்கள் எல்லாம் ரட்சிப்புக்குள்ளாய் வர தேவன் உதவி செய்யுங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அப்பா இலங்கை தேசத்துல இருக்கிற மதகுருமார்கள் பூசாரிகள் கர்த்தாவே அப்பா குறி சொல்லுகிறவர்கள் புரியாய் தேவனை அறியாத ஜனங்கள் கர்த்தாவே உம்மை அறிந்து கொள்ள உம்முடைய ரட்சிப்புக்குள்ளாய் வர தேவன் நீங்க உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேசத்திலே அநேக சுவிசேஷர்கள் மிஷனரிகளை தேவன் எழுப்பும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் தேசத்திலே எழும்பி பிரகாசிக்க தேவன் உதவி செய்யுங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா வெளியிலே சென்று ஊழியம் செய்ய முடியாத படிக்க இருக்கிற எல்லா தடைகளையும் தேசத்திலே இருந்து எடுத்து போடும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா தீவிரவாதிகளை உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. இந்த நாட்களிலே கர்த்தாவே அநேக வீடுகளுக்கு புகுந்து கர்த்தாவே அப்பா கொள்ளையடிக்கிற ஒவ்வொரு கொள்ளைக்காரர்களையும் கூட உமது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அப்பா அவர்கள் எல்லாம் மனம் திரும்ப தேவன் உதவி செய்யுங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சுவாமி கர்த்தாவே நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. அப்பா அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேசத்திலே விலைவாசிகள் அதிகரிக்கிறபடியால் கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே அவர்கள் எல்லாரும் இப்படியான திருட்டு வேலைக்கு போறாங்க தகப்பனே. அப்பா அப்படி இல்லாத படிக்கு கர்த்தாவே அவர்கள் எல்லாம் மனம் திரும்ப தேவன் உதவி செய்யுங்க. வேலை இல்லாமல் கஷ்டப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேவன் நல்ல வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா தேசத்திலே இருக்கிற கடன் பிரச்சனையில இருந்து மீண்டு வர தேவன் உதவி செய்யுங்க தகப்பனே. அநேக கம்பெனிகள் உருவாக தேவன் உதவி செய்யுங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே கர்த்தாவே. அப்பா தேசம் முழுவதும் உடைய ரட்சிப்பை அடைய தேவன் உதவி செய்யுங்க தகப்பனே. உண்மை அறியாத ஜனங்கள் உண்மை அறிந்து கொள்ளுகிறதுக்கான வழி வாசல்களை தேவன் திறந்து கொடுங்க. அவங்களுக்கு வேண்டிய சுவிசேஷ வார்த்தைகள் அவர்களுக்கு சென்றடையத்தக்கதாய் தேவன் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கர்த்தாவே நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் ரட்சிங்க கர்த்தாவே. உம்மால் எல்லாம் கூடும் தகப்பனே. உம்மால் கூடாத காரியம் எதுவுமே இல்லை ஆண்டவரே. அப்பா உண்மை அறிந்து கொள்ள தேவன் உதவி செய்யுங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரை. திருச்சபைகளை கூட ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. திருச்சபைகளில் ஊழியர் செய்கிறவர்கள் கர்த்தாவே உண்மை உத்தமாய் ஊழியர் செய்ய உதவி செய்யுங்க. அவங்க மூலமா அநேக ராஜாக்கள் கர்த்தாவே அப்பா ரட்சிப்புக்குள்ளாய் வர தேவன் உதவி செய்யுங்க தகப்பனே. தேசத்திலே இருக்கிறதான கொள்ளை கொலை கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரை. வீணான இரத்த சிந்துதல்கள் எல்லாவற்றையும் தேவன் நீங்க எடுத்து போடும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். தேசத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஜனங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. இலங்கை தேசம் முழுவதுமாய் ரட்சிப்படைய தேவன் உதவி செய்யுங்க. இந்த விக்கிர கோட்டையிலே கர்த்தாவை எல்லாம் தகர்த்தெறியும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரை. இதற்கு கட்டுப்பட்டு இருக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தாவை விடுதலை அடைய தேவன் உதவி செய்யுங்க. முழு தேசம் ரட்சிப்புக்குள்ளாய் வர தேவன் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரை. இலங்கை தேசத்தையும் ஜனங்களையும் தேவன் நீங்க பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறேன் ஐயா. நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. அப்பா அந்த இணைப்புக்காய் நன்றி செலுத்துகிறேன். இந்த இணைப்பிலே நடக்கிறதான ஒவ்வொரு ஜெபங்கள் கர்த்தாவை பாடல் வேலைகள் வார்த்தை வேலைகள் கர்த்தாவை எல்லாவற்றையும் தேவன் பொறுப்படுத்திக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அந்த எஃப்எம்ஐ கேட்டு கர்த்தாவே அநேக ஜனங்கள் ரட்சிப்புக்குள்ளாய் வர தேவன் உதவி செய்யுங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இதை நடத்துகிறதான சகோதரன் சகோதரிகளை கர்த்தாவே தேவன் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. ஆசீர்வதிங்க அப்பா. எல்லா தடைகளையும் இன்டர்நெட் தடைகள் எல்லாவற்றையும் எடுத்து போட்டு இதை நேர்த்தியாய் கர்த்தாவே அழகாக செய்ய தேவன் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா எங்களுக்கும் ஒரு சிறிய ஊழியத்தை இந்த இணைப்பின் மூலமாக கொடுத்திருக்கிறபடியா நன்றி செலுத்துகிறேன் ராஜா. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரை. ஒவ்வொருவரையும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிங்க. மட்டுமாய் நடத்தின எபினேசரே கோடான கோடி ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே. இனி வருகிற ஒவ்வொரு கால நேரங்களிலும் தேவன் நீங்கள் ஒவ்வொருவரும் கூட இருந்து வழி நடத்தும்படியா இல்லாமல் இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன். எங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். டொனால்ட் பிரதர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் பிரதர்.
Praise Lord, praise Lord. நீங்கள் யூத்த தேசங்களுக்காக, இஸ்ரவேல் தேசத்துக்காக, இலங்கை தேசத்துக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. அன்பும் கிருபையும் இந்த பிதாவே, தேவனே, இந்த வேண்டுகோளை உம்முடைய பாதத்திலே வைக்கிறேன் அப்பா. ஒரு நன்றி என் தேவனே, சோஸ்திரம் அப்பா. கேளுங்கள் கொடுக்கப்படும் சொன்ன தேவனே, நன்றி அப்பா. எங்கே இருக்கிறார்களோ அங்கே அவள் மத்தியிலே நான் இருக்கின்ற வாக்களித்த தேவனே, எங்கள் மத்தியிலே நீங்கள் இருப்பதற்காக நன்றி அப்பா. தேவனே அப்பா, வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமுள்ள தேவனே, ஒவ்வொரு தேசங்களையும் உருவாக்கின தேவனே, ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற தேவனே, பொறுப்புங்கள தேசங்களையும் அப்பா, விசேஷமா தேவனே இஸ்ரவேல் தேசத்தை பொறுப்பிடும் அப்பா பிதாவே. இந்த தேசத்துக்கு எதிராக ஒவ்வொரு தேசங்களையும் பொறுப்பிடும் அப்பா பிதாவே. நன்றி அப்பா, நீங்கள் யுத்தம் செய்யுங்கள் அப்பா பிதாவே. பரிசுத்த ஆவியானவரே அப்பா, இந்த மக்களை விடுதலை செய்யுங்கப்பா பிதாவே. உங்களுடைய ஆவியை மீது ஊற்றுங்கப்பா. ஒவ்வொரு தேசத்து மக்கள் ஆவியை ஊற்றுங்கப்பா பிதாவே. எங்களுக்கு பின்னாக இந்த கிரிய செய்ற பொருள் வந்து சென்று சுட்டரிக்கப்படுவதாக புதிய தேசத்துக்கு எதிராக பிதாவே நன்றி ராஜாவே. மாம்சமான ஊற்றுவர் சொன்ன நன்றி அப்பா பிதாவே. தேசத்தை சூழ்ந்து இந்த தேசத்துக்கு எதிராக உருவாக்கவே நன்றி ராஜாவை. நன்றி அப்பா. தேசத்தை மக்களை நன்றி பிதாவே. இஸ்ரவேல் மக்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். பிதாவே பிதாவே தேசத்தை மக்கள் பிதாவே செய்யுங்களப்பா பிதாவே. உங்கள குடும்பங்கள் செய்யுங்கப்பா பிதாவே. நன்றி ராஜாவே. நன்றி என்றவனே சுவாசம் ஐயா. உங்களுக்கு எதிராக உருவாக்கப்படுற எந்த பிதாவே நன்றி அப்பா பிதாவே. நன்றி பரிசுத்தமாகவே. யுத்தம் செய்யுங்க மக்களுக்காக. செய்யுங்கப்பா இஸ்ரவேல் மக்களுக்காக. தேவனே பரிசுத்தப்படுத்துங்களப்பா மக்களை பிதாவே. சுற்றியுள்ள தேசமே பிதாவே ராஜாவே உண்மையை ஊற்றி முஸ்லிம் பிதாவே பிசாசன் கிரியல் ராஜா நீங்களா செய்யுங்கள் செய்யுங்கள் பிதாவே. நாமத்தில் தேசங்களில் நாமத்தில் தேசத்தின் மீதும் தேசத்தின் மீதும் தேசங்கள் மீது தெளிக்கலாம். கடைசி நாட்களில்
இந்த இடங்களில் அசத்தியங்கள் அப்பா கூடி ஜெபித்தாக கிறிஸ்துவ கர்த்தர் அறிக்கை செவ்வாய் முக்கியமான செய்யப்படும் விசுவாசிகளுக்கும் நன்றி பிரசுத்தாவியானவரே பரிசுத்தோடு பாப்பா நீங்கள் நன்றி என்றவரே விசுவாசமையா நன்றி நன்றி பிதாவே செல்வதாக செய்யும் பிதாவை செய்யுங்கப்பா பிதாவை செய்யப்பட்ட நன்றி விஷயங்களையும் பிதாவை இந்த குடும்பத்துக்கு போகலாம் நன்றி ராஜாவை நன்றி பிதாவை நன்றி பிதாவை சுத்த இதயமுள்ள நன்றி ராஜாவே சுத்த இருதயங்களை சிருஷ்டியில்லப்பா பிதாவே சுத்த சிருஷ்டியில புதிய பிதாவே குடும்பமே பிதாவே இந்த கடைசி நாட்களே சொன்னீங்கப்பா செய்யும் காரியம் அறிவிக்கிறாரோ நன்றி காரியங்களை நன்றி நீங்க செய்ய முடியாது நன்றி ராஜாவே 46 ஆசீர்வதிங்கப்பா ஆசீர்வதிங்கப்பா சீர்வதிங்கப்பா பிதாவை இப்படியாகப்பா குடும்பங்களிலும் பிதாவை செய்யுங்க பிதாவே பெரிய காரியங்களை செய்யப்பட்டா நன்றி அப்பா ஆவியானவர்
அது காலத்திலே எல்லா ராஜாவே கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபம் கேட்டு நிற்கிறேன் பரிசுத்த பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். ஆமென், ஆமென். எங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி பிரதர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து இன்னும் அநேக காரியங்களை செய்து முடிப்பாராக. ஆமென். ஆமேன். உங்களோடு இருப்பாராக. ஆமேன் ஆமேன் ஆமேன். சிஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட் சிஸ்டர். பிரைஸ் லார்ட். இந்த நாட்களிலே எங்கள் தேசத்திலே இந்த வைரஸ் காய்ச்சல் அதிகமாகி கொண்டு போகிறது. ஆகவே இந்த நோயாளிகளுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் தாமே அவர்களுக்கு உயிர் ஆபத்துகள் வராதபடி கர்த்தர் காத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. அன்பு விரக்கமும் கிருவை நிறைந்த தகப்பனே அப்பா, சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் அப்பா, தந்தையப்பா. 11வது மாசம் இன்று 3ஆம் தேதி அப்பா, 3ஆம் நாள் அப்பா, தகப்பனே அப்பாவின் திருக்கர காலத்திலே அப்பா நாங்கள் இணைந்து எபிக்க தந்த கிருவைக்காக நன்றி அப்பா. தந்தையப்பா, இந்த நேரத்துக்காக நன்றி அப்பா. சொல்லப்பட்ட விண்ணப்பத்தையும் அப்பாவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. தந்தையப்பா தகப்பனே, இந்த தேசம் முழுவதிலும் அப்பா இப்ப ஒரு வைரஸ் காய்ச்சல் ஒன்று உருவாகி இருக்கிறப்பா. தந்தையப்பா, சிறு குழந்தைகள் உட்பட வயோதிகர் வரைக்கும் அப்பா இருக்கிற இந்த காய்ச்சல் அப்பா இயேசுவின் நாமத்தினாலே அப்பா எந்த மனிதர் உயிர்களையும் காப்பு கொள்ளாத படிக்கப்பா இந்த காய்ச்சல் அப்பா தேசத்தை விட்டு வெளியேறட்டும் அப்பா. தந்தையப்பா, எந்த மனிதரையும் தாக்காத படிக்கப்பா. தகப்பனே அப்பா, எந்த நுழம்புகளும் வராத படிக்க எல்லா நோயிலிருந்தும் அப்பா நோயினாலே பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு அப்பா அப்பா எமக்காக இருப்பா சிந்தின ரத்தம் அப்பா ஒவ்வொரு பரிபூர்ண சுகத்தை கொடுத்தப்பா. நீங்கள் சுகம் கொடுத்து சாட்சியாய் நடத்துங்கப்பா. தந்தையப்பா, எல்லார் மேலும் அப்பா தகப்பனேப்பா அபிஷேகம் இறங்கட்டும் அப்பா இயேசுவின் நாமத்தினாலே அப்பா. தந்தையப்பா, இருக்கின்ற ஒவ்வொரு தந்தையின் பக்கத்திலே இருந்து யோகிக்கிறவர்களாக மாறினப்பா. தந்தையப்பா, குணமாக்கி ஒவ்வொருவரின் சாட்சியாக நிறுத்த போற கிருபைக்காக நன்றி அப்பா. எல்லா நோயாளிகளுக்கும் தந்தையின் திருக்கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன்ப்பா. தகப்பனேப்பா, இன்றைக்கு அவர்கள் அற்புத சுகமடைய கிருபை செய்யுங்கப்பா. தந்தையப்பா, அவர்களுடைய அப்பாவின் திருக்கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா. அப்பாவின் திருக்கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா. தந்தையப்பா, இதை ஜெபிக்க வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் தந்தையின் திருக்கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா. ஒவ்வொருவரையும் அப்பா நீங்கள் கருத்து வழிநடத்தும்படியாக அனைத்தையும் அப்பாவின் திருக்கரத்துல ஒப்பு கொடுத்து என்னை தாழ்த்தி இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமென். நாங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமென். நாங்கள் ஆமென். நிர்மலா மரியா அவர்களை வரவேற்றுக் கொண்டு நாட்கள்ல இருக்கிற விக்கிராதனைகள், விபத்துக்கள், மரணங்கள், கொலைகள், கொள்ளைகள் இப்படியாய் அங்கு சேதப்பட்டு கொண்டு போகிறது மனித குலம். இந்த மனித குலத்தை கர்த்தர் மாற்றி அமைக்க வேண்டும் என்று சொல்லி அவருடைய இருதயங்கள் சிந்தைகள் மாற்றப்பட வேண்டும். தேவனுக்கு ஏற்ற சிந்தைகள் அவர்களுக்குள்ளே வர வேண்டும் என்று சொல்லி வழி நடத்துங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் அப்பா, துதிக்கிறோம் ராஜா. எங்களை அதிகமாய் நேசிக்கின்ற நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலே கூடப்பா இந்த மாத 3ஆம் தேதி கர்த்தர் நீர் எங்களை இதுவரை நடத்தி வந்த எல்லா தயவுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவராகிய தேவரே, நீர் நல்லவரும் வல்லவரும் மகா பெரியவருமாயிருந்து இதுவரை செய்த எல்லா நன்மைகளுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி வழிகளை எடுக்கிறோம்ப்பா. நீர் ஒருபோதும் மாறாதவர், மறவாதவராயிருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தர். நீரப்பா, இந்த நாளிலே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று நீர் விரும்புகிறீரோ அதற்கு நேரே எங்களை நீர் ஒவ்வொரு நாளும் வழி நடத்தும்படியா ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். விசேஷமா இந்த நாளிலே நாங்கள் இலங்கைக்காக கூடி ஜெபிக்கின்ற வேலையிலே எங்களுடைய ஜெபங்களை எல்லாம் கேட்டு தேவன் நீங்க ஆசீர்வதிங்க. இலங்கைக்கு ஒரு ஆசீர்வாதத்தையும் மற்ற தேசங்களுக்கும் ஒரு ஆசீர்வாதம் உண்டாகும்படியா உலகம் எங்கும் ஒரே தெய்வீக சமாதானத்தினாலே நீர் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம். எல்லா யுத்தங்களினாலும் அந்த ஒரே அழிவுகளினாலும் தேசங்கள் எல்லாம் நாசமாய் போய் கொண்டிருக்கிறது. இந்த வேலையிலே ஆண்டவர் நீ திருவுளம் பற்றும்படியா ஜெபிக்கிறோம். எந்தெந்த இடத்துல எந்தெந்த அழிவுகள் உண்டாயிருக்கிறதோ ஆண்டவரே, இந்த அழிவின் நிமித்தம் அவர்கள் மக்கள் படுகிற பாடுகள் எல்லாம் அறிந்திருக்கிறீர் தகப்பனே. அவைகளில் எல்லாம் பற்றி நீர் விலக்கி மக்களுக்கு ஒரு சேமத்தை நீர் கட்டளிடுங்க தகப்பனே. அவர்கள் சுகமாய் வாழ்ந்திருக்க உதவி செய்யுங்க. தேசங்களிலே ஆண்டவரே அப்பா
ஆட்சி செய்கிறவர்கள் நல்ல ஞானத்தோடு ஆட்சி செய்து தேசங்களுக்கு வேண்டிய எல்லா வழிகளை மக்களுக்கு வேண்டிய எல்லா நல்ல சட்ட திட்டங்களையும் கொண்டு வந்து அவர்களை ஆசீர்வதிக்கும்படியா கூட அவர்களுக்கு ஞானத்தை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம். அவர்களும் ரட்சிக்கப்பட ஜெபிக்கிறோம்ப்பா. அநேக இடங்களிலே எல்லா அழிவுகள் மழையினாலும் ஆண்டவரே, நெருப்பினாலும் காற்றினாலும் வருகிறதான எல்லா டிசாஸ்டர்ஸையும் கர்த்தர் நீர் விலக்கி போட்டு எல்லா சேதங்களில் இருந்து ஆண்டவராகி தேவன் மக்களை நீர் பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. இது கடைசி நாட்களா இருக்கிறபடினாலே வேதத்திலே சொல்லப்பட்ட ஒவ்வொரு காரியங்களும் நிறைவேறி வந்து கொண்டிருக்கிறபடினாலே ஆண்டவர் தாமே நீர் ஜெபிக்கிறவர்களின் நிமித்தம் இந்த வருகை தடைப்பட்டு இருக்கிறது என்று சொல்லி இருக்கிறபடி எப்போதும் வருவேன் என்று சொன்ன நீர் நிச்சயமாக கண்டிப்பாக வருவேன் என்று சொல்லி இருக்கிறீரப்பா. அப்படியாக இந்த காரியங்கள் எல்லாம் வாய்க்கு செய்யுங்க ஆண்டவரே. ஜெபிக்கிறவர்கள் நிமித்தமா இந்த பாடுகள் எல்லாம் குறையும் என்றும் சொல்லி இருக்கிறீர். நாங்கள் திறப்பிலே இந்த அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கிறோம். பிசாசானவன் அவர்களுடைய ஞான கண்களை எல்லாம் குருடாக்கி போட்டிருக்கிறபடினாலே அவனை இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் கடிந்து அப்புறப்படுத்துகிறோம். தேவன் தாமே மக்கள் மேலே இரக்கம் பாராட்டி அவர்களுக்கு வேண்டிய எல்லா ஞானத்தை கொடுத்து ஆண்டவரே, ரட்சிக்கப்படாத மக்கள் எல்லோரும் ரட்சிக்கப்பட தேவன் நீங்க உதவி செய்யுங்க. ஒரு குறைவையும் இன்றி நீ மக்களை பாதுகாத்து கொள்ளுங்க. எல்லா மக்களும் மறு வருகைக்கு ஆயத்தமாக குடும்பமாக அண்டையிலே வந்து நிற்க கர்த்தர் நீங்க கிருபை செய்யுங்க. எல்லா காரியத்தையும் உங்க கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். தேவன் அப்படியே நீர் ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒரு இசைக்கூட சங்கமம் ஊடகத்தையும் லெஸ்லி ஐயா, அவருடைய மனைவி, பிள்ளைகள், பேர பிள்ளைகள், குடும்பத்தார், மருமக்கள், சொந்த பந்தங்கள் எல்லோரையுமா ஒப்பு கொடுக்கிறோம். அப்படியே இணைந்து பணிபுரிகிற எல்லோரையுமாய் கூட தேவரீர் நீங்க ஆசிர்வதிங்க. இந்த ஜெபத்தை தொகுத்து வழங்குறதான மகள் ஜானட்டையும் அவளுடைய கணவன், மகனையும் மகளையும் தேவன் நீங்க ஆசிர்வதிங்கப்பா. அப்படியாக கூட இசப்பா ஜெபிக்க வந்த எல்லோரையும் ஆசிர்வதிங்க. நீ ஜெபிக்க இருக்கிற எல்லோரையுமாய் கூட தேவரி நீர் ஆசிர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம். அப்படியாக தேவன் செய்து ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதி கன மகிமை யாவற்றையும் உமக்கு ஒருத்தருக்கே ஏறடிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரிசுத்த பிதாவே. ஆமேன், ஆமேன், அமேன், அமேன். எங்கள் ஜெபங்களை கேட்டது உனக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து குடும்பத்தோடும் எல்லாவற்றிலும் கூட இருந்து வழி நடத்துவாராக. பிரதர் இல்லையா சிஸ்டர்? ஒரு நிமிஷம் சிஸ்டர். சொல்லுங்க சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் எங்களுடைய கல்வி துறைகளுக்காக பண்ணுங்கள். மாணவர்களுக்கு வேண்டிய நல்ல தகமைகள் உண்டாக ஆசிரியர்களுக்கு ஏற்ற ஞானத்தோடு இந்த மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் இருக்கிற பிரச்சனையிலிருந்து அவர்கள் விடுதலையாக இந்த வாலிப பிள்ளைகள் வீணான விருதாவான காரியங்களை செயல்படுத்தாதபடி ஒரு நன்மையான நல்ல காரியங்களை, பெற்றாருக்கும் சந்தோஷம் கொடுக்கக்கூடிய காரியங்களை செயல்படுத்த கர்த்தர் உதவி செய்ய வேணும் என்று சொல்லி நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க. ஸ்தோத்தரிக்கிறோம். துதியின் மத்தியில் வாசமா இருக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, உம்முடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்துதிக்கிறோம் ஐயா. நீ நல்லவர், வல்லவர், மாறாத தெய்வமா இருந்து ஆண்டவரே எங்களை ஒவ்வொரு நாளும் காக்கிறேன் தெய்வமே. உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை நான் கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன தேவன் இந்த நாளிலும் ஆண்டவரே உம்மை நோக்கி நாங்கள் வந்திருக்கிறோம். கர்த்தாவே, உம்முடைய வார்த்தைகள் எங்களுக்கு பலனை தரவும், உம்முடைய ஆண்டவரே வார்த்தைகள் எங்களுக்கு ஆண்டவரே ஜீவனை தருகிற ஒரு வார்த்தையா இருக்கிறபடியால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்துதிக்கிறோம். அப்பா, அந்த வேளையிலும் ஆண்டவரே இலங்கை தேசத்திற்காக நாங்கள் வருகிறோம். கர்த்தாவே, இலங்கை தேசத்தில் இருக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் தேவனாகிய கர்த்தர் நீங்க ஆசீர்வதித்து ஆண்டவரே நீர் ஆண்டவரே வழிநடத்தும்படியாய் செபிக்கிறோம். எங்கள் தேவனாகிய கர்த்தர் நீ சகலத்தையும் நன்மைக்கு ஆண்டவரே நன்மையாக ஆண்டவரை முடிசூடுகிறபடியா தேவனிடத்தில் ஆண்டவரே ஒருவருக்கும் ஆண்டவரை வஞ்சகம் இல்லாத ஒரு காரியம் இருக்கிறது கர்த்தாவே. ஆகையால் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வர பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சம்பளத்தையும் சத்தத்தையும் வெளிப்படுத்துவேன் என்று ஆண்டவரை சொல்லீரே ஆண்டவரே. அப்படியாய் ஆண்டவரை சௌக்கியமும் ஆரோக்கியமும் வர பண்ணி ஆண்டவரை அவர்களுக்கு இருக்கிற எல்லா விதமான காரியங்கள் இருந்து விடுதலையாக்கி வழிநடத்தும்படியா அழைத்து வைக்கிறோம். இந்த வேளையிலும் ஆண்டவரே வாலிப பிள்ளைகளும் சமூகத்துக்கு கொண்டு வருகிறோம்.
இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் சமூகத்துக்கு கொண்டு வருகிறோம். கர்த்தர் நீர் ஆண்டவரே நலமான காரியங்களை இந்த வாழ்க்கையிலே செய்து ஆண்டவரே அப்பா அந்த பிள்ளைகள் எல்லாம் நன்றாக படித்து ஞானத்தை வளர்த்து கொண்டு இந்த உலகத்திலே அவர்கள் வாழ்கிறதான வேளையில் ஆண்டவரே பெருத்த ஞானமும் ஆண்டவர் அறிவும் விவேகமுமா இருந்து ஆண்டவரே நல்ல பிள்ளைகளாய் வளர, நல்ல பிள்ளைகளாய் இந்த சமுதாயத்துக்கு இருக்க, வீட்டிற்கும் நல்ல ஆண்டவரே நல்ல பிள்ளைகளாக இருக்க கர்த்தர் உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம். என் தேவன் அவர்களுக்கு ஆண்டவரே இதோ ஆண்டவரே நீர் ஆண்டவரே உடைய சித்தத்தை என்ன சித்தத்தை அவர்களுக்கு வைத்திருக்கிறீர்கள் கர்த்தாவே அவை பெற்றுக்கொள்ள அவர்கள் தகுதி உள்ளவர்களாக தங்களை ஆண்டவரே உருவாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே படிக்கிற அந்த பிள்ளைகளுக்கு ஞானத்திலே ஆண்டவரே ஓங்கி வளர கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். அந்த பிள்ளைகளுக்கு இருக்கிற ஆண்டவரே படிக்கிற பாடங்களை ஞாபகத்துக்கு கொண்டு வந்து அது ஆண்டவரே அவர்களுக்கு பிரயோஜனமா இருக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். தேர்வு காலங்களிலும் ஆண்டவரே அப்பா இதோ ஆண்டவரே இன்டர்னல் தேர்வுகளிலும் ஆண்டவரே எழுதுவதான வேளையிலே படித்த ஒவ்வொரு பாடங்களும் அவருடைய ஞாபகத்திற்கு வர கர்த்தர் உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம். அப்பா நான் ஒரு காலம் அசைக்கப்படுவதில்லை என்று என் வாழ்வில் சொன்னேன் என்று சொன்னீரே கர்த்தாவே அப்படியா இந்த பிள்ளைகளும் எந்த விதமான ஆண்டவரை அப்பா துர்சிந்தனையினால் அசைக்கப்படாதபடிக்கு அவர்களை ஆண்டவரை என் தேவனாகி கர்த்தர் காத்துக்கொண்டு வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்பா அந்த பிள்ளைகள் எல்லாம் அதே நேரத்தில் ஆண்டவரே அப்பா இதோ கத்து தருகிற புரொஃபஸர்களுக்கும் ஆண்டவரே அங்க இருக்கிற ஆண்டவரே அந்த பாடங்களை கற்று தருகிற ஒவ்வொரு ஆசிரியர்களுக்கும் இடையில் இருக்கிறதான அந்த போராட்டங்களை எல்லாம் எண்ணிச்சு போட்டு அந்த பிள்ளைகள் ஆண்டவரே ஆசிரியர் சொல்லுவதற்கு கற்ற அந்த வார்த்தைகளை தன் மனதிலே பதித்துக் கொள்ளும்படியான ஒரு ஞானத்தை தாங்கப்பா. அங்க இருக்கிறதான கிறுக்காட்டுகளை எல்லாம் எடுத்து போடுங்க. இந்த மாணவர்கள் போடுகிற அந்த ஆண்டவரே அந்த ஆசிரியர்களுக்கு எதிர்ப்பாய் செய்யப்படுகிறதான காரியங்களை எல்லாம் எடுத்து போட்டு அப்ப அந்த பிள்ளைகளுக்கு நல்ல குணத்தை தாங்க, நல்ல அறிவை தாங்க ஆண்டவரே, நல்ல ஆண்டவரே எண்ணங்களை தந்து போகிற இடத்திலே அவர்கள் ஞானத்தை மட்டும் வளர்த்து கொண்டு ஆண்டவரே வீணான காரியங்களுக்கு தன்னை ஈடுகொடுத்து கொள்ளாதபடிக்கு அவர்கள் எல்லாம் ஆண்டவரே தெளிந்த புத்தி உள்ளவர்களாக ஆண்டவரே அவர்களை உருவாக்கும்படி சிதைக்கிறோம். அப்படியா ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க ஆட்கொள்ளுங்கப்பா. அந்த பிள்ளைகள் ஆண்டவரே அறிவியலும் ஞானத்திலும் ஆண்டவரே உயர்ந்து வளர்ந்து ஆண்டவரே அப்பா இந்த நாட்டுக்கு ஆண்டவரே ஒரு நல்ல காரியங்களை செய்யக்கூடிய ஆண்டவரே பெரிய பெரிய ஆண்டவரே விஞ்ஞானிகள் போலவும் மருத்துவர்களை போலவும் இன்னும் ஆண்டவர் ஆடிட்டர்கள் போலவும் இன்னும் ஆண்டவரே அரசியலில பெரிய தலைவர்கள் போலவும் அவர்கள் உருவாக கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்படியாய் ஆண்டவரே பரிசுத்தத்தை ஆண்டவரை கடைபிடித்து கொண்டு இந்த பிள்ளைகள் எல்லாம் பரிசுத்தோடு ஜீவிக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். பரிசுத்த சந்ததி உருவாகவே என்று சொல்லியிருக்கிற தேவன் பரிசுத்த சந்ததி ஆண்டவரே உன்னுடைய வார்த்தைகளை ஆண்டவரை அவர்கள் படித்து அதன் மூலமாய் ஆண்டவர் அவர்கள் பரிசுத்தத்தை ஆண்டவரை கடைபிடிக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். அறிவும் ஞானமும் ஆண்டவரை மிடத்தில் உண்டு ஆண்டவரை அந்த ஞானத்தை இவர்களுக்கு தந்து வழிநடத்தும் வைக்கலாம். ஆண்டவரே பழகத்தினுடைய ஞானத்தினால் நிரப்பி இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே சீர்கெட்டு போகாதபடிக்கு சிறப்பாக விளங்க கர்த்தர் உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம். அப்படியா என் தேவனாகிய கர்த்தர் இந்த வாலிப பிள்ளைகளை எல்லாம் படிக்கிற பிள்ளைகளை எல்லாம் ஆண்டவரே நீங்க ஒரு நல்ல சந்ததியா உருவாக்குங்கப்பா. அப்படியே என் தேவன் செய்ய போவதற்காய் உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரத்தை எடுக்கிறோம். கர்த்தர் இந்த நாளிலும் ஆண்டவரே அப்பா அந்த வாலிப பிள்ளைகளுக்கு மேல ஆண்டவரே நீங்க கண்ணோக்கமாயிரு ப்பா. அந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே நான் நாட்டிலே அநேக பிள்ளைகள் சீர்கெட்டு போயிருக்காங்க. அப்படியா இந்த பிள்ளைகள் போகாதபடிக்கு என் தேவனுடைய கரங்களுக்குள்ளாக ஆண்டவரே உங்களுடைய கூடாரம் மறைவுக்குள்ளாக ஆண்டவரே இவர்களை ஆண்டவரை நீர் பாதுகாத்து கொண்டு வழிநடத்தும்படி ஆய்ச்சிக்கிறோம். உங்களுடைய தூதர்களை வைத்து ஆண்டவரே இவர்களை ஆண்டவரை பாதுகாத்துக் கொள்ளுங்க. அப்படியா என் தேவன் செய்ய போகிற தாய்முக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம். இந்த வேளையிலும் ஆண்டவரை ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. ஒருவேளை அந்த பிள்ளைகளுடைய
உங்களுடைய வீட்டிலே ஆண்டவரே படிக்கிற பிள்ளைகள் இருந்தால் அவர்களும் ஆண்டவரே ஞானத்திலும் அறிவிலும் விவேகத்திலும் ஆண்டவரை உயர்ந்து ஓங்கி வளர கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். இனி ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அப்படியாய் ஆண்டவர் என் தேவன் செய்து வழிநடத்த போவதற்காய் முக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். இந்த அருமையான ஜெப வேளை ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே அப்பா அதை சிறப்பாய் செய்து கொண்டிருக்கிறதான அருமையான சகோதரர்கள் லெஸ்லி சகோதரர்கள் முன் சமூகத்தில் கொண்டு வருகிறோம். மகனை ஆசீர்வதிங்கப்பா, மகனுக்கு நல்ல ஆரோக்கியத்தையும் பலனையும் தாங்கப்பா. நீங்க ஆண்டவரே அவர்களுக்கு எண்ணங்களில் இயக்கங்களில் இருக்க காரியங்களை அறிந்த உதவி செய்யுங்கப்பா. அவர்கள் கையிட்டு செய்யற வேலையெல்லாம் ஆண்டவரே அப்பா அது ஆண்டவரே நல்ல ஒரு ஆண்டவரை லாபகரமா இருக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. கர்த்தர் அப்படியாய் செய்ய போவதற்காக நமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். அவருக்காக கொடுக்கப்பட்ட மனைவி பிள்ளைகள், பேர் பிள்ளைகள், மருமக பிள்ளைகள், இனமத ஜந்துகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரை இந்த சமூகத்துல கொண்டு வருகிறோம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, வழி நடத்துங்க. இந்த ஜப வேலையை தொகுத்து வருவதான ஜானட் மகளையும் அவருடைய கணவன் இரு பிள்ளைகளையும் சமூகத்துல ஒப்பு எடுக்கிறோம். என் தேவனாகிய கர்த்தர் பிள்ளைகளுக்கு நீங்க துணையா இருங்கப்பா. அப்பா இதோ ஆண்டவரே தன்னுடைய வேலைகளையும் காரியங்களை எல்லாம் விட்டு உமக்காக அந்த ஊழியத்தை செய்கிற பிள்ளைகளுக்கு நீர் ஆண்டவரே எல்லா வகையிலும் தயவு பாராட்டும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்படியே என் தேவன் செய்ய போவதற்காய் முக்க கோடான கொடி ஸ்தோத்திரம். துதியும் கனமும் மகிமை யாவற்றை ஆண்டவரே ஒருவருக்கே எடுக்கிறோம். ஏசு கிறிஸ்து என்ற அற்புதமான நாமத்தினால இந்த ஜபத்தை எடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆமேன், ஆமேன். உங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி பிரதர். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்கள், பிள்ளைகள், பேர பிள்ளைகள், ஊழியங்கள் கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஜெபத்தோடு கூட ஏமியிடத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். அன்பான பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினா உம்முடைய சமூகத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, சங்கம வானொலிக்காய், லேசியனா மனைவி பிள்ளைகள் சந்ததிக்காய் ஆண்டவரே நீர் கூட இருந்து உம்முடைய கரம் கூட இருந்து நடத்தும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்கள் போகிற பயணங்கள் ஆண்டவரே பாதுகாப்புகள் எல்லாம் உண்டாகும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய தூதர்கள் காக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். எந்தெந்த இடத்திலே எந்தெந்த மனுஷர் மத்தியிலே ஆண்டவரே இரக்கம் காட்டப்பட வேண்டுமோ அந்த இடத்திலே எல்லாம் இரக்கங்கள் செய்யப்பட கர்த்தாவே அவர்களோட காரியங்கள் ஒவ்வொன்றையும் ஆசீர்வதித்து நடத்தும்படிக்கு நாங்க ஜெபிக்கிறோம். அப்பா நீங்க பொறுப்பேருங்க கர்த்தாவே, ஊழியங்களை பொறுப்பேருங்க கர்த்தாவே. ஆண்டவரே அவர்கள் வரும் மட்டுமாய் கர்த்தாவே உம்முடைய ரத்தம், பாதுகாப்பு எல்லாமே கூட இருந்து வழி நடத்த வேணுமாய் நாங்க ஜெபிக்கிறோம். அந்த நாளை பொறுப்பேறும், இந்த கிழமைய பொறுப்பேறும் ஆண்டவரே, இந்த மாதத்தை பொறுப்பேற்கும்படிக்கு நாங்க ஜெபிக்கிறோம். சகலரையும் இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். சார் ஏமி உங்களோட மைக் எடுத்து விடுங்கம்மா. சார் ஏமி, சார் ஏமி உங்களோட மைக்கை ஆன் பண்ணுங்க. ஆமீன், ஆமீன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் காலை நேர ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். நாங்கள் இந்த வேளையிலும் ஊழியர் சகோதரி ஏமி புஷ்பராஜா அவர்கள் மைக்கு எடுத்து விடுங்களம்மா. நாங்கள் வாக்கு தத்தத்தை யார்த்து கூட கடந்து செல்லுங்களோடு இந்த நாளிலும் மீண்டுமாய் கர்த்தருக்குள் அருமையான அன்புகளை இந்த நாளிலும் மீண்டுமாய் புதிய நாளிலும் உங்களை நான் வாழ்த்துவதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் 2025 திங்கட்கிழமை கால வேளையிலும் நம்முடைய ஆண்டவன் நமக்கு கொடுக்கிற ஒரு அருமையான ஒரு வார்த்தை தான் நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 1வது வசனம். கர்த்தருடைய வார்த்தை இவ்வாறாக சொல்லுகிறது: புத்தி உள்ள பெண் தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாத பெண்ணோ தன் கைகளால் அதை இடித்து போடுகிறாள் என்று சொல்லி இந்த வார்த்தை இந்த நாட்களை நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். கடுமையான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த வார்த்தையினுடைய 2 அர்த்தங்களையும் நாங்கள் சற்று ஆராய்ந்து பார்ப்போமா இருந்தால், ஒரு புத்தியுள்ள பெண்ணை குறித்தும் புத்தி இல்லாத பெண்ணை குறித்தும் இந்த நாட்களில் 2 காரியங்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இதைத்தான் ஓமானமாக ஆண்டவர் இந்த நாட்களிலே அங்கே மத்திய சுவிசேஷத்தில் இந்த நாட்களில் சொல்லுகிறார். 10 கன்னிகைகள் வைத்து இந்த நாட்களில் இந்த இடத்தில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கடைசி நாட்களிலே
அவர்களிலே புத்தி உள்ளவர்கள் ஆண்டவருடைய வருகையின் போது அவர்கள் எடுத்துக் கொள்ளப்பட்டவர்களாக இந்த நாட்களில் இருக்கிறதையும், புத்தி இல்லாதவர்கள் ஆண்டவருடைய வருகையிலே அவர்கள் விடுபட்டு போகிறதையும் இந்த நாட்களில் அங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அதே விதமாகத்தான் ஒரு புத்தி உள்ள பெண் என்ன செய்கிறாள் என்றால், இந்த வேத பகுதியிலே தன்னுடைய வீட்டை கட்டுகிறாள் என்றால், தன்னுடைய குடும்பத்தை இந்த நாட்களில் அவர் ஒரு சீருக்குள்ளே இந்த நாட்களை கொண்டு வருகிறாள் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, சில பெண்களை இந்த நாட்களில் பார்க்கிற வேளையிலே அவர்கள் இந்த நாட்களில் தங்களுடைய குடும்பத்தை இந்த நாட்களில் சீராக இந்த நாட்களை கட்டி கொண்டு வருவார். சிக்கனமான செலவுகள், சிக்கனமான காரியங்கள் மூலமாய் குடும்பத்தில் இந்த நாட்களிலே ஒரு எந்த விதமான குறைகளும் இல்லாதபடி அங்கே அந்த குடும்பம் நடத்தப்பட்டு வருகிறதையும், சந்தோஷமும் இந்த குடும்பத்தில் இருக்கிறதையும் அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் ஒரு சில புத்தி இல்லாத பெண்கள் இந்த கணிப்பிலே பார்க்கிற வேளையிலே வீணான காரியங்கள், வீணான செலவுகளை செலவு பண்ணி தன்னுடைய கணவனுக்கும் ஒரு லட்சியம் உண்டு பண்ணி அந்த குடும்பத்திலே அந்த நாட்களிலே ஒரு கடனுக்குள்ளாக அந்த நாட்களில் நடந்து செல்லுகிறதை பார்க்கிறோம். இது உலக காரியத்துக்குரிய காரியமாக இருக்கிறது. ஆனால் இங்கே இந்த வார்த்தை நீதிமொழிகள் 14:1 சொல்லுகிறது, புத்தி உள்ள பெண் தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாத பெண்ணோ தன் கைகளால் எடுத்து போடுகிறாள் என்றால், இந்த ஆவிக்குரிய அர்த்தத்திலே இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே ஒரு புத்தி உள்ள பெண் என்ன செய்கிறாள் என்றால், தன்னுடைய குடும்பத்தை கட்டி அந்த குடும்பத்தை ஆண்டவருக்கு நேராக அந்த நாட்களில் அவள் நடத்தி கொண்டு வருகிறதை பார்க்கிறோம். இந்த குடும்பமே ஆண்டவருடைய சமூகத்திலே அந்த நாட்களில் இருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. ஜெபத்திலே உறுதியாக இருப்பார்கள், வேதம் வாசிக்கிறதிலே உறுதியாக இருப்பார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆலயத்துக்கு போரும் மட்டுமல்ல, அந்த வருகையை உபசரிக்கிறதிலே சீர் ஆன காரியங்களை செய்கிறதிலே இந்த நாட்களில் அவர்கள் இந்த நாட்களிலே சிறந்தவர்களாக இருப்பார்கள். ஏனென்றால் அவர்களுக்குள்ளே ஒரு ஆவியானவருடைய காரியம், ஆவியானவருடைய தன்மை இந்த நாட்களில் இருந்து செயல்படுகிற நிமித்தம் அவர்கள் புத்தி உள்ளவர்களாய் தன்னுடைய குடும்பத்தை ஆண்டவருக்கு நேராக ஆண்டவருடைய சமூகத்திலே திருப்பி இந்த நாட்களிலே அவள் இந்த நாட்களை சந்தோஷமாய் மகிழ்ச்சியாக இந்த நாட்களை வாழுகிறதை காணக்கூடியதாக இருக்கிறது. அதே வழியிலே புத்தி இல்லாத பெண் என்றால் என்ன செய்வார் என்றால், அந்த குடும்பத்துக்குள்ளே பிரச்சனைகள், பிரிவினைகளை உண்டு பண்ணி ஆண்டவரை விட்டு அவருடைய குடும்பம், அவருடைய பிள்ளைகள் பின்மாற்றமாய் போவதற்கு ஏதுவாக இந்த நாட்களில் அவளே காரணமாக இருக்கிறது அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அதை வைத்து மையமாக வைத்துத்தான் இந்த நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே இந்த நாட்களில் இப்படி சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய குடும்பத்திலே நம்முடைய பெண்கள் இப்படியாக இந்த நாட்களில் இருக்கிறார்கள். புத்தி உள்ளவர்களாக இருக்கிறார்களா அல்லது புத்தி இல்லாதவர்களாக இருக்கிறார்களா? தேவனுடைய ராஜ்யத்தை தன்னுடைய குடும்பத்தை இணைத்து இந்த நாட்களை நடத்துகிறவர்களாயும், அல்லது தேவனுடைய ராஜ்யத்தை விட்டு பிரித்து தன்னுடைய குடும்பத்தை இந்த நாட்களிலே ஆண்டவரே இல்லாத நிலையில் இந்த நாட்களை நடத்துகிறவர்களுமாக இந்த நாட்களில் இருக்கிறார்களோ என்பதை இந்த நாட்களை ஆராய்ந்து பார்க்க வேண்டும் கர்த்தருடைய பிள்ளைகளே. அதனாலே இந்த கடைசி நாட்களிலே ஒவ்வொரு குடும்ப பெண்களும் புத்தியுள்ளவர்களா இருந்து தன்னுடைய குடும்பத்தை கட்டி எழுப்பி தன்னுடைய பிள்ளைகளை, கணவரை ஆண்டவருக்கு நேராக இந்த நாட்களை நடத்துகிறவர்களா இந்த நாட்களில் இருக்க வேண்டும். அப்படியாக இருக்கிற வேளையில்தான் ஆண்டவருடைய வருகையின் போது வேதத்தில் சொல்லப்பட்டது போல இந்த நாட்களில் அந்த 10 கன்னிகையில 5 கன்னிகைகள் எடுத்துக்கொள்ளப்பட்டது போல இந்த நாட்களில் குடும்பத்தோடு எடுத்துக்கொள்ளப்பட தேவன் அந்த இடத்திலே கிருபை செய்வார். இந்த வாக்குத்தத்தம் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்தால் இந்த நாட்களில் இந்த வாக்குத்தத்தத்தை பின்பற்றுங்கள் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அதே வேளையில் அந்த வாக்குத்தத்தங்களை வாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் புத்தி உள்ளவர்களாய், குடும்ப பெண்கள் புத்தி உள்ளவர்களாய் அந்த குடும்பத்தை கட்டுவதாக இந்த நாட்களில் இருக்கும்படியாக கர்த்தர் இந்த நாட்களில் விரும்புகிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த நாட்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தேவன் தாமே உங்களுக்கு கூட இருப்பாராக. ஆமென், ஆமென். சிஸ்டர் ஏமி, பேசலாட்டமா? நிக்கிறீங்களா? தொடருங்களாம்மா, கேட்கலையா? தொடருங்கள். சமீபத்துக்கும் பொதுமானவரே எங்களுக்கு சோத்திரம், துதிக்கு பாத்திரரே சோத்திரம். ஆண்டவரே, இந்த வாரம் முழுவதும் ஆண்டவரே இந்த ஜெபிக்கப்படும் இந்த புதிய மாதத்துக்கா, இந்த புதிய நாளுக்கா எங்களுக்கு நாங்க நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் நன்றி ஜெபித்தது பிள்ளைகள் எல்லோரும், குடும்பங்கள், தேசங்கள், இருப்பிடங்கள் எல்லாவற்றையும் ஒப்பு கிடைக்கிறோம். இந்த நாளிலும் கர்த்தாவே சுவாமி
அத்தச்சா சகோதரி நிர்மலா மரியா குடும்பத்தாரை ஒப்பு கொடுக்கிறோம். கத்தாவே அவள் இருக்கிறதான இந்த இந்தியா தேசத்துக்காய் நன்றி சொல்லுகிறோம். எங்களிலும் குடும்பத்திலும் கரம் கூட இருக்க வேணுமா, இந்த புதிய மாதம் முழுவதும் நிறைவான ஆசீர்வாதங்களினால் அவர்களை ஆசீர்வதிக்க வேணுமா, எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தகப்பனே, இந்த புதிய நாளும் சகோதரி ஜனட்டுக்காய், கணவருக்காய், பிள்ளைகளுக்காய் எங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த குடும்பங்கள் எல்லாவற்றையும் உங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த புதிய நாளிலும் சகோதரி டாலிசிஸ்டருக்காய், கணவருக்காய், மகனுக்காய் ஆண்டவரே நாங்க நன்றி சொல்லுகிறோம். நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தாவே சுவாமி. இந்த நாளிலும் ஆண்டவரே சகோதரி பாபிக்காய் நன்றி சொல்லுகிறோம். அவருடைய ஊழியங்களுக்காய் நன்றி சொல்லுகிறோம். ஊழியங்களிலும் உங்களை கரம் கூட இருக்க வேணுமா ஜெபிக்கிறோம், ஆசீர்வதிக்க வேணுமா ஜெபிக்கிறோம் தகப்பனே. அதே போல சகோதரி தயாவையும் உங்களை பாதத்திலே தந்து ஜெபிக்கிறோம். தயாவுடைய ஊழியங்களையும் ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். சகோதரி சுகுமாரிக்காய் நன்றி சொல்லுகிறோம். அவருடைய ஊழியங்களையும் பொறுப்பேற்க வேணுமாய் குடும்பத்தார் எல்லோரையும் உங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே சகோதரி சுமதி இருக்கிற தேசத்துக்காய், சுமதியுடைய ஊழியங்களுக்காய், இந்த எஜமான்களை கண்களில் ஒரு இரக்கத்துக்காய், தயவுக்காய் ஆண்டவரே எங்களுக்கு நாங்க நன்றி சொல்லுகிறோம். இதனாலும் பிரதர் டானாலை ஒப்பு கொடுக்கிறோம். அவரோடு உங்களை கரம் கூட இருக்க வேணுமாய், பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேணுமாய் இருக்கிற தேசத்துக்காய் நன்றி சொல்லுகிறோம். அதே போல பிரதர் குணாவை ஒப்பு கொடுக்கிறோம். அவரையும் அவருடைய ஊழியங்கள், குடும்பத்தார், சபை மக்கள் எல்லோரையும் கூட உங்களை பாதத்திலே தந்து ஜெபிக்கிறோம். பாத்தாண்டன் ராஜநாயகத்தை ஒப்பு கொடுக்கிறோம். குடும்பத்தார், சபை மக்கள் எல்லோரையும் கூட உங்களுடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நேரத்தில் தகப்பனே சுவாமி சகோதரி கலாசீலனுக்காய் நன்றி சொல்லுகிறோம். அவருடைய பிள்ளைகளுக்கு ஊழியங்களுக்காய் எங்களுக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த புதிய நாளிலும் சகோதரி ரதி பாலசிங்கம் குடும்பத்தாரையும் உங்களை கரத்திலே தந்து ஜெபிக்கிறோம், நன்றி சொல்லுகிறோம். சகோதரி ரஞ்சினி அலங்காரம் மணி, சகோதரி கருணா, இன்னுமாக சகோதரி சுபா இளங்கோ, சகோதரன் மகேந்திரன் ஐயா எல்லோரையும் கூட உங்களுடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். சத்தியவேத திருச்சபை பாசம் நகோமி லோகனை ஒப்பு கொடுக்கிறோம். பாசையில் சலோகனை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த நேரத்திலும் கர்த்தாவே பாச போல் ஈஸ்வரனுக்காய் நன்றி சொல்லுகிறோம். அதே போல தாயார் பத்மாதி ஜேம்ஸ் அம்மா, தாயார் குலேந்திரன் அம்மா இவரையும் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த தாய்மாரோடும் கூட இருந்து நீங்க நடத்த வேணுமா ஜெபிக்கிறோம். சகோதரி ஜான்சியுடைய ஊழியங்களுக்காய், ஆண்டவரே இருக்கிற தேசத்துக்காய் எங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். கன்சியை ஒப்பு கொடுக்கிறோம். சகோதரி கன்சிக்காய் அவருடைய ஊழியங்களுக்காய் நன்றி சொல்லுகிறோம். அதே போல சகோதரி வாணி வெங்கட்டை ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா அவா கூட தருகின்ற ஒவ்வொரு சிந்தனைகளுக்காக எங்களுக்கு நாங்க நன்றி சொல்லுகிறோம். இருக்கிற தேசத்திலும் அவருடைய குடும்பத்தார் எல்லோரையும் கூட உங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். சகோதரி வினோவை ஒப்பு கொடுக்கிறோம். வினோவுடைய மகள் ஜசிமாவை ஒப்பு கொடுக்கிறோம். கல்வாறு ரத்த கோட்டைகளை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரை ஆசீர்வதிக்க வேணுமாய் ஆண்டவரை எங்களை கரத்திலே தருந்து ஜெபிக்கிறோம். சகோதரி மேரிக்காய், மேரியுடைய பிள்ளைகளுக்காய், ஊழியங்களுக்காய் எங்களுக்கு நாங்க நன்றி சொல்லுகிறோம். தங்கம்மா வானொலி சாம்பகர் ஊழியர் லாஸ்லி எங்கள் குடும்பத்தாரை ஒப்பு கொடுக்கிறோம். ரீட்டாண்டியை ஒப்பு கொடுக்கிறோம். மகனை குடும்பமாய் ஒப்படைக்கிறோம். பேர பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம். வேலை காரியங்கள், வீட்டு காரியங்கள் ஒவ்வொன்றிலும் ஆண்டவரை எங்களை கரம் கூட இருக்க ஜெபிக்கிறோம். மகளுடைய காரியங்கள் ஒவ்வொன்றிலும் கூட இருக்க ஜெபிக்கிறோம். அதே போல இந்த புதிய நாளிலும் தகப்பனை பொறுப்பேற்க வேணுமா எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அந்த வேலை இடத்திலும் கொள்ளை நோய்கள் பரவி விடாதபடிக்கு இந்த வரப்போன்ற குளிர்காலங்களிலும் இவர்களோடு கூட இருந்து நீங்க நடத்தி சொல்ல வேணுமாய், சுவையினங்கள் பிரிவினங்கள் அணுகாமல் பாதுகாக்க வேணுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரை இந்த புதிய நாளை பொருட்படுத்தவரை எங்களுக்கு சுத்திரம். இந்த வானிலை கேட்கிறவர்கள், மறு ஒளிபரப்பை கேட்கிறவர்கள், வானொலியோடு நன்றி ஜெபிக்கிறவர்களையும் ஒப்பு கொடுக்கிறோம். அதே போல ஜோவலுக்காய் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரை பிள்ளையுடைய பாடசாலை டீச்சர்ஸ் மாதிரி எல்லோரையும் ஒப்பு கொடுக்கிறோம். அந்த பாடசாலையில பிள்ளை குறைக்காய் ஜெபிக்கிறோம். எனக்கு படிக்க வேண்டிய ஞானத்துக்காய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரை கூட இருந்து வழி நடத்தி வர வேணுமா எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் விண்ணப்பங்கள் வந்ததை கேட்டதுக்கு நன்றி சொல்லி எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபம் கேட்டு நிற்கிறோம். எங்கள் நல்ல தகப்பனே, ஆமென். ஆமீன் ஆமீன். புதிய நாளிலும் புதிய வாரத்திலும் புதிய மாதத்திலும் புதிய நேரத்திலும் இணைந்து கத்தரண்டை ஜெபங்களை ஒப்புவித்து உங்கள் எல்லோரையும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கத்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். தொகுத்து வழங்கிய சௌரி ஜானட் அவர்களையும், அதே வேளையிலே நிறைவு ஜெபங்களை எடுத்து வந்தது ஊழிய சௌரி ஏமி புஷ்பராஜ் அவர்களையும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். இணைந்து ஜெபித்த ஒருவருக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் குறிக்கொண்டு இந்த வேளையில் நாங்கள் சத்தியவேத திருச்சபையின் ஊழியங்களுக்கு கூட கடந்து செல்வோம். நேர மாற்றம் காரணமாக பலர் இணையவில்லை. அந்த வகையில் நாங்கள் அடுத்த நிகழ்ச்சி கூட கடந்து செல்வோம்.